சுதாஸ் கிச்சனுக்கு என்ன பண்ணிருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? அதுக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு 2 முட்டையும் நல்லா 3 வாரம் கலக்கிக்கலாங்க. இதுக்கு 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. சர்க்கரைலாம் நல்லா கரையிற அளவுக்கு கலக்குங்க. இப்போ இது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதோட 1 கப் வந்து பால் எடுத்துருக்குறேங்க. காய்ச்சின பால் நல்லா வெது வெதுப்பாக சூடாக இருக்குதுங்க. தண்ணி கலக்காத பாலுங்க. நல்லா கலந்துக்கணுங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க. அதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க. அடுத்து பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் தண்ணி வச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து இது வைக்கணும், பாலை வந்து வைக்கணுங்க. வெது வெதுப்பான சூடு இல்லாமல் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்குங்க. சுட்டுக்காமல் பார்த்து வைங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி இல்லைனாலும் இட்லி பாத்திரத்தில் வச்சு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி தண்ணி, ஆனால் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா தண்ணி பொங்கி வரும்போது மேலே வந்து இதில் வந்து பட்டுச்சுன்னா எல்லாம் கீழே சிந்திடுங்க. அதனால தான் தண்ணி கம்மியாக வைக்க சொல்கிறேன். ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குறேங்க. பார்க்கலாங்க வெந்ததுக்கப்புறம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருக்குங்க, பார்த்து தான் எடுக்கணும். சூடாக இருக்குதுங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. அப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சைடெல்லாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. கத்தியில் நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாங்க. இப்போ இதை இப்படி வச்சு ஒரு பிளேட் வச்சு திருப்பி வச்சுக்கலாங்க.
மேலே கொஞ்சம் இப்படி தட்டி விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்லா வந்திருக்குதுங்க. நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சுதா ஸ்பெஷல் குக்கிங் செய்வதுக்கு ரொம்ப நன்றிங்க.